இப்போ இந்த மீன்களையும் பார்க்கலாம். இந்த மீனும் இந்த மாதிரி இந்த சாறு போட்டு எடுத்தது தான். இதெல்லாம் இது வந்து ஆற்றுல வர்ற விரா மீனுங்க. அதை வந்து தடுத்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்காங்க பாரு. இதுக்குள்ள இவ்வளோ பெருசு தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இது ஆற்றுல வர்றது, அதில் எடுக்கிறது தான். இப்போ இது வந்து இதுக்கு மேலெல்லாம் அலச முடியாது, அதனால இது நாளைக்கு அலசி காய்ச்சிக்க வேண்டியதான். இப்போ தான் மீன் குழம்பு காய்ச்சினோம். இதுங்க சின்ன சின்னதாக இருந்தாலும் இதை நம்ம சொன்னோம்னா, முன்னாடியே சொல்லி வச்சுட்டோம்னா அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த சாறு போட்டு மீன் பிடிக்கிறவங்க, ஆற்று மீன். இதை தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம்னா 2 நாள் வரைக்கும், 1 வாரம் கூட அப்படியே தான் இருக்கும் இது. இப்போ இதில் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், தண்ணியை ஊற்றணுன்னு ஜாலியாக அப்படியே இருப்பாங்க. நல்லா அப்படியே ஓடுறாங்க பாருங்க. நல்லா இருக்கும் அது. இது நம்ம எப்போ எடுத்து குழம்பு காய்ச்சணுமோ அப்போ காய்ச்சிக்கலாம். இதுல ஒன்று வந்து 2 வந்து குறவை. இந்த டிசைன் வந்து குறவை. அப்பா அது பிடிக்க முடியல. இந்த இருக்கு, இந்த டிசைன் போட்டது வந்து குறவை. அது குறவை, இது விரால். வாவ், வெளில வந்துச்சு, அது வெட்டி போச்சு. இங்க வந்து விழுந்துச்சு. எப்படி தவழுது பாருங்களேன். இப்படிதான் ஓடும். இதான் குறவை மீன். இது சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டோம் இந்த மாதிரி இந்த குறவையெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும். இந்த பர்த் டயத்துல அந்த தாய்மார்களுக்குலாம் இப்படிதான் அந்த குறவை கச்சப்படி, வரால்லாம் காய வச்ச மீன் அதையெல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுங்க துள்ளுற மாதிரி தான் நமக்கும் நல்லா சக்தி கிடைக்கும்பாங்க.